Hello my dear students, I am very happy to meet you all in this video. So this is the subject business studies and we are going to continue the subject. So before continuing the subject we should have some recap. So I am not going to change my pages. Now we are just going to recap by visualizing. So the method visualization means just recollecting about the subject which you have studied by just closing your eyes or only by hearing. That is called as visualization. So when you are able to recollect the subject without the guidance of the book or without the guidance of the PPT, then it is said to that you are thorough in that subject. So you are ready for the subject. It means that. So your concentration level is also good. அப்படி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். விஷுவலைசேஷன்னா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் விஷுவலைஸ் அண்ட் சி ரீகேப் ஒரு தடவை வந்து நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நம்ம என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் இந்த டாபிக் பேர் என்ன அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைசேஷனில் அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த டாபிக் பேர் என்ன? ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் global enterprise. Very good. So உங்களுக்கு இந்த சாப்டர் பேர் ஞாபகம் வந்துருச்சா? நைஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாருங்கள். ப்ரைவேட் செக்டார்னா என்ன, பப்ளிக் செக்டார்னா என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் செக்டார். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த சோல் ப்ரொப்ரேட்டராக இருப்பாங்க, இல்லை கம்பெனி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் செக்டாருங்கிறது எந்த சப்ஜெக்டில் பார்த்தோம்? போன சாப்டரில் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து ப்ரைவேட் செக்டார் பற்றி தான் ஃபுல்லாக படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த சப்ஜெக்டில் இப்போ நம்ம எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம்? ஆப்வியஸ்லி வி ஆர் கோயிங் டு see about பப்ளிக் செக்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. ஸோ ப்ரைவேட் செக்டர்னால் என்ன? அ பர்சன், an individual or a group of individual. ஸோ இதில் வந்து ஒரு பர்சன் இல்லைனா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தே வில் ஓன் அண்ட் மேனேஜ் அ பிஸ்னஸ். அப்போது வந்து தே ஆர் கால்ட் அஸ் private sector இல்லையா? So when some industry or a business or something is owned and maintained by an individual or a group of individual, it is called as private sector அப்படின்னு நம்ம பார்த்தோம். So then what is public sector? So what is public sector means when the organization is established or owned by government and managed by government அப்படின்னா it is called as what ma? It is called as public sector இல்லையா? ஸோ பப்ளிக் செக்டரில் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ கவர்மெண்ட்னா என்ன கவர்மெண்ட்? The first government is central government or it may be state government. ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கலாம், இல்லைனா ஹோல்லி ஒரு கவர்மெண்ட் கீழேயே இந்த அண்டர்டேக்கிங் வந்து இதெல்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்றதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் வி ஹவ் டு சி? குளோபல் என்டர்பிரைஸ். அப்போ குளோபல் என்டர்பிரைஸ்னால் என்ன? When the enterprise is established in more than one state, in more than one country. When it is established in more than one country, it is called as what ma? It is called as global enterprise இல்லையா? ஸோ அதை நம்ம பற்றி பார்த்தோம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைவேட் செக்டார்ஸ் வரலாமா? ப்ரைவேட் செக்டாரோட எக்ஸாம்பிள் என்னென்ன பார்த்தோம்? வி saw about proprietorship, partnership, HUF, அப்புறம் வந்து கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸெட்ரா are the examples of private sectors. So what is the example for public sector? We saw about railways. அப்புறம் வேறு என்னம்மா பார்த்தோம்? யோசிச்சு பாருங்கள். போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம். அதுக்கப்புறம் என்ன யோசித்தோம்? ஆர்பிஐ பற்றி சொன்னேன். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தால் ரீகலெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து நம்ம வந்து பப்ளிக் செக்டாரை வந்து இது பண்ணாங்க? பப்ளிக் செக்டர் எதுக்காக வந்தது? இக்கனாமிக் ஆக்டிவிட்டி கண்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு. இக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன? காசு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம பப்ளிக் கவர்மெண்ட்டும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்தது தான் பப்ளிக் செக்டார் இல்லையா? இப்போ நம்ம எக்கானமி என்ன மாதிரி எக்கானமி யோசிச்சு பாருங்கள். ஒன்லி ப்ரைவேட் மட்டும்தான் இருக்கா, இல்லை ஒன்லி பப்ளிக் மட்டும்தான் இருக்கா, இல்லை ரெண்டும் சேர்ந்துருக்கா?
ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட எக்கானமி. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? மிக்சட் எக்கானமி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ மிக்சட் எக்கானமியாக நம்ம எக்கானமி இருக்குது. ஸோ இந்த எக்கானமியில் வந்து நம்ம கவர்மெண்ட்டும் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிறதுனால இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பங்கேற்கணுங்கிறதுனால வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது தான் வந்து பப்ளிக் செக்டர். ஸோ பப்ளிக் செக்டர் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஏன்னா தே brought it ஃபார் வாட்மா? நம்ம எக்கனாமிக் க்ரோத்துக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம வேர்ல்டு வைட் நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக கொண்டு வந்தாங்க. இது யார் கொண்டு வருவாங்க? பார்லிமெண்ட் மூலியமாவோ இல்லைன்னா மினிஸ்ட்ரி மூலியமாவோ வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையாம்மா? பப்ளிக் செக்டர்ஸ் எப்படி வரும்? இட் வில் கம் பை பார்லிமெண்ட் ஆர் பை என்னதுமா மினிஸ்ட்ரி இல்லையா? ஸோ ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மாதிரி ஏதாவது போடலாம், இல்லைனா மினிஸ்ட்ரிக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு படித்தோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னதுமா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன்ஸ். இந்த ஹெட்டிங் இருக்குது பாருங்கள் முன்னாடி, அந்த ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் கீழே தான் வருது. அடுத்ததாக கவர்மெண்ட் கம்பெனிஸ் இல்லையாம்மா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா என்ன? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எனக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா? இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் தான் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் யூ கேன் ரைட் இட் இன் யோர் ஓன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னது? இட் இஸ் தி ஓல்டஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா? மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன்ஸ். இந்த அண்டர்டேக்கிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடந்தாலும் அது யாரோட ஃபங்க்ஷன்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம்? கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு இண்டிபெண்டன்சி இருக்குதா? யோசிச்சு பாருங்கள், இவங்களுக்கு இண்டிபெண்டன்சி இருக்கா? நோ, இட் இஸ் நாட் இண்டிபெண்ட். நோ இண்டிபெண்ட், நாட் இண்டிபெண்ட் லீகல் என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் நம்ம கேட்க போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் யாராக கன்சிடர் பண்ண போகிறோம்? தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் தி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள் என்னதுன்னா ரயில்வேஸ் அண்ட் போஸ்டேஜ். ஸோ இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும்? எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட் என்ன ரூல் சொல்லுதோ அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையாம்மா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ வாட் இஸ் தி next concept we saw? Next one is about features. So what is the features? The main feature, first one என்னது அப்படின்னா, so the main characteristic features of the undertaking என்ன அப்படின்னா ஃபண்டிங். ஸோ ஃபண்டிங் யார் இதுக்கு ஃபண்டிங் தராங்க? கவர்மெண்ட் தான் வந்து ஃபண்டிங் தராங்க. எதுலேருந்து ஃபண்டிங் தராங்க? ட்ரெஷரியிலேருந்து எடுத்து தருவாங்க, இல்லைனா பட்ஜெட் மூலிமா அலோகேட் பண்ணுறாங்க இல்லையாம்மா? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வி ஹாவ் டு சி? இதில் வந்து என்னது? கண்ட்ரோல்ஸ் அண்ட் இது வந்து பப்ளிக்கோட மணியை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ பப்ளிக்கோட மணி யூஸ் பண்ணுறனால இது வந்து அக்கௌண்டபிள் வந்து கொடுக்கணும், அக்கௌண்ட்ஸும் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆடிட் கண்ட்ரோல்ஸ் கீழேயும் வரும் இல்லையா? ஸோ அது பார்த்தோம். வாட் இஸ் தி தேர்ட் பாயிண்ட் வி saw in this? இப்போது இதுக்கு கீழே ஒர்க் பண்ணுற சர்வன்ட்ஸ் எல்லாம் யாருமா? அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா எப்படி வந்து எம்ப்ளாயீஸ் செலக்ட் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இவங்களும் வந்து எக்ஸாம் எழுதி தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்? இது டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரியில் இருக்குது இல்லையாம்மா? ஸோ மினிஸ்ட்ரி தான் வந்து அண்டர்டேக்கிங்கை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரிக்கு இவங்க அக்கௌண்டபிள் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபீச்சர்ஸில் பார்த்தோம். ஸோ ஆர் யூ ஏபிள் டு ரீகலெக்ட் தீஸ் பாயிண்ட்ஸ் கண்ணா? ஸோ வாட் ஆஸ் த மெரிட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெரிட்ஸ். இப்போ ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு ரீகலெக்ட் தீஸ் பாயிண்ட்ஸ் அகெயின். ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட் வி ஆர் கோயிங் டு சி? மெரிட்ஸ். மெரிட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கீழே இட் இஸ் கம்மிங் இல்லையா? ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் பார்லிமெண்ட், ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னாங்க. வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்டு? control over the operations. So வந்து there is a control over the operations யார் கீழே இருக்குது? பார்லிமெண்ட் கீழே இருக்கிறனால அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோமா. வாட் இஸ் தி செகண்ட் பாயிண்ட்மா? பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ வந்து பப்ளிக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறது வந்து செகண்டு அட்வான்டேஜ்.
தேர்டு, இதில் ஏதாவது ரெவின்யூ வந்துச்சுன்னா அந்த ரெவின்யூ யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு போகும். ஏன் கவர்மெண்ட்டுக்கு போகும்? பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் ஒன்லி இன்வெஸ்டிங், அதனால கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். லாஸாக இருந்தாலும் யாருக்கு போகும்? கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி தேர்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் இன் திஸ்? நேஷ்னல் செக்யூரிட்டி. நேஷ்னல் செக்யூரிட்டியில் என்ன சொல்ல வராங்க? ஸோ நம்ம மினிஸ்ட்ரி அண்ட் பார்லிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனால அதாவது இட் இஸ் அ செக்யூர்ட் அண்ட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மெரிட்ஸு. ஸோ டிமெரிட்ஸ் தான் இதில் நிறையா இருக்குது. என்னென்ன டிமெரிட்ஸ் அப்படின்னா ரீகலெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இட் இஸ் நாட் ஃப்ளெக்சிபிள். ஸோ ஒரு உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது இல்லையாம்மா? இட் இஸ் நாட் ஃப்ளெக்சிபிள். நெக்ஸ்ட் என்னது? எம்ப்ளாயீஸும் இல்லை ஹெட்டோ யாராவது ஒருத்தங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக அவங்க டிசிஷன் எடுக்க முடியாது. யார் கீழே இருக்காங்க? மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க. அதனால மினிஸ்ட்ரி கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ நோ இண்டிபெண்ட் டிசிஷன் இஸ் அலவுடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம்? ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். என்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து ரெட் டேப்பிசம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். டே பை டே வந்து எல்லாமே அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த ரூல்ஸ் படி ப்ராப்பர் சேனல் படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து புது வெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது பப்ளிக் மணிங்கிறனால இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் மெயினாக வந்து தே வில் நாட் டேக் தி ரிஸ்கி வெஞ்சர்ஸ். தென் வாட் வி சா, இதில் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எப்போ பார்த்தாலும் நடுவில் பொலிட்டிக்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதனால்? ஏன்னா பார்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட்டோடது அப்படிங்கிறனால. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன? கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கா? என்ன எக்ஸாம்பிள்? ரேஷன் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேவ் ஃபார் திஸ் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ எல்லாருமே கஸ்டமர்ஸ் தான், காசு கொடுத்து வாங்குறவங்க எல்லாரும் கஸ்டமர் தான். ஆனால் இவங்க வந்து இந்த இதில் வந்து அவங்க கஸ்டமருக்கு தேவையான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நம்ம அதை தான் வந்து வாங்கிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகலாமா? எஸ், we are going to see about what ma? Statutory corporations. We are going to see about statutory corporation. So what is a statutory corporation? First of all, இதை யார் கொண்டு வரா? இந்த ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன்ஸை எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் மூலிமா வருது. ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் மூலமாக தான் இந்த ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். யூ கேன் பிரிங் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆக்ட் தான் நீ என்ன செய்யணும், அந்த ஆர்கனைசேஷன் நீ க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த ஆக்ட் தான் சொல்லும் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் உங்கள் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் தான் உங்கள் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி திங் வில் பி செட் பை தி ஆக்ட். ஸோ ஆக்ட்னா நார்மல் கவர்மெண்ட் லாவில் இருக்கிற ஆக்ட் கிடையாது, ஸ்பெஷல் ஆக்ட். அண்டர்லைன் தட் வேர்ட், ஸ்பெஷல் ஆக்ட். இதுக்காக தனியாக ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? நெக்ஸ்ட் என்னம்மா பாயிண்ட் இருக்குது? ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். அதனால் என்ன ஆகுது? தே கேன் டேக் கண்ட்ரோல் ஓவர் பர்டிகுலர் டைப் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ எனக்கு எந்த மாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நான் எடுக்கணுமோ அந்த மாதிரி என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கலாம். இது கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வருது. எஸ், ஓகேவா? இது கவர்மெண்ட்டோடது தான், பப்ளிக் செக்டாரோடது தான். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதில் ஃபண்டு பண்ணணும், கவர்மெண்ட்டோடது ஃபுல் ஃபண்டுமே கவர்மெண்ட்டோடது தான் அப்படின்னு கிடையாது. பார்லிமெண்ட்டு கீழே தனியான ஒரு ஆக்ட் மூலிமா வந்திருக்கு. ஆனால் காசு வந்து
நான் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் எனக்கு வந்து யார்கிட்ட வேணாலும் நான் காசு வாங்கிக்கலாம். அப்படிங்கும்போது நான் என்ன பிஸ்னஸ் வேணாலும் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் டைப் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பர்சன்? கார்ப்பரேட் பர்சன் act in its own name. ஸோ கார்ப்பரேட் பர்சன் இது எங்கே படிச்சிருக்கோம்? கம்பெனி. about கம்பெனி நம்ம பார்க்கும்போது we have saw about this, isn't it? ஸோ இட் இஸ் அ கார்ப்பரேட் பர்சன். அதில் என்னம்மா அட்வான்டேஜ்? பர்சன், ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் கம்பெனியில், இல்லையா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஓன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பர்சன் மாதிரி ஓன் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். எதுலலாம் யூஸ் பண்ணிக்கலாம்? ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்தாவது கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு, இல்லை இன்னொருத்தங்க மேலே கேஸ் போடுறதுக்கு அவங்களோட ஓன் நேம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து கம்பெனியோட டெஃபினிஷனில் நம்ம படித்த பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் ஆகுதா? யூ வில் பி ஏபிள் டு ரீகலெக்ட் இன் கம்பெனி டெஃபினிஷன் இஃப் யூ ஹவ் ரெட் அபவுட் தட். செகண்ட் சாப்டரில் படித்தோம். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? இப்போ வந்து ஸ்டாட்டுட்டரி கார்ப்பரேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது, இல்லையா? ஸோ பவர் ஆஃப் தி கவர்மெண்ட்டும் இருக்குது, ஆப்ரேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸும் இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தானே வர்றேன். எஸ், புட் அ டிக் மார்க். வாட் இஸ் தி செகண்ட் பாயிண்ட்? கவர்மெண்ட்டு கீழே வந்தாலும் செகண்ட் பாயிண்ட் என்னது? எனக்கு பவர் ஆஃப் கவர்மெண்ட்டும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அது வந்து டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக? நாட் இண்டிபெண்ட். அப்போ வந்து இட் இஸ் டிபெண்ட் ஃபுல்லி ஆன் மினிஸ்ட்ரி, இல்லையா? ஃப்ளெக்சிபிளா? நாட் ஃப்ளெக்சிபிளா? நாட் அட் ஆல் ஃப்ளெக்சிபிள், இல்லையா? நம்ம என்ன வந்து நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நம்ம படித்தோம், இல்லையா? ஸோ வந்து ஆனால் இங்கே கார்ப்பரேட் ஸ்டாட்டுட்டரி கார்ப்பரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃப்ளெக்சிபிள். ஸோ ஏன் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ஓன் ஆக்ட், அந்த ஆக்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க செய்யணும். அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு கண்ட்ரோல் கீழே அவங்க கிடையாது, அந்த ஆக்ட் தான் அவங்கள கவர்ன் பண்ணுதுங்கனால தே ஆர் ஏபிள் டு பி ஃப்ளெக்சிபிள் லைக் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸ். ஓகேவா? இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன், ரொம்ப சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான். ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கையும் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கையும் ஸ்டாட்டுட்டரி கார்ப்பரேஷனையும் கம்பேர் பண்ணி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ வந்து இங்கே வந்து அவங்க ஃப்ளெக்சிபிள் கிடையாது, இவங்க ஃப்ளெக்சிபிள், ப்ரைவேட் கம்பெனி மாதிரி ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறத பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ ஸ்டாட்டுட்டரி கார்ப்பரேஷன்ஸ் பற்றி டெஃபினிஷனை வந்து திருப்பி இன்னொரு தடவை இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இங்கே ஸ்பெஷல் ஆக்ட் மூலயமா கொண்டு வரோம். ஸ்பெஷல் ஆக்ட் வந்து எங்கே பாஸ் பண்ணுறோம்? பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்பெஷல் ஆக்டோட வேலை என்ன? அது என்ன செய்யும் அப்படின்னா இட் வில் பி கிவிங் யூ தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் தி பவர் அண்ட் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷனோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக வந்து அந்த ஆக்ட் தான் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கிரியேட்டட் பை த லெஜிஸ்லேச்சர் வித் டிஃபைன்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், கண்ட்ரோல் ஓவர் பர்டிகுலர் டைப் ஆஃப் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட், இங்கே கவர்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ற காரணத்தினால யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஃபண்டை ரேஸ் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்கும்போது ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கும் பொழுது அவங்க எந்த விதமான கமர்ஷியல் ஆக்டிவிட்டி அவங்க எடுத்து நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி எடுத்து நடத்தலாம். ஓகேவா? என்ன ஒன்று அவங்களுக்காக தனி ஆக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னது? இது கார்ப்பரேட் பர்சன். கார்ப்பரேட் பர்சன்னா கம்பெனி மாதிரி. ஸோ கம்பெனி கேன் ஹாவ் இட்ஸ் ஓன் நேம், இட் கேன் யூஸ் இட்ஸ் ஓன் நேம். அதை தான் சொல்கிறாங்க. இந்த ஓன் நேம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ரீகலெக்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஜஸ்ட் யூஸிங் தட் ஓன் நேம் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பில்டிங் ஆர் எனி அசட் ஏதாவது வாங்குறதுக்கு, லைபிலிட்டி ஏதாவது வாங்குறதுக்கு நம்ம வந்து அந்த ஓன் நேம் யூஸ் பண்ணுவோம். வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சியூ பண்ணுறதுக்கு. வாட் இஸ் மீன் பை சியூ? ஃபைல் பண்ணுறது, கேஸ் ஆகிறது. கோர்ட்டுக்கு கேஸ் போய் உங்கள் மேலே வந்து இன்னொருத்தங்க கேஸ் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இன்னொருத்தங்க மேலே கேஸ் போடுறதுக்கு பேர் என்னென்னா சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. SUE, சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து நம்மளோட ஓன் பேர்லேயே வந்து அந்த ஆர்கனைசேஷன் செய்யலாம். அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன? பவர் ஆஃப் கவர்மெண்ட் ப்ளஸ்
ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பவர் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன? ஸோ வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டோட பவர் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டியும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இதுவும் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் எனக்கு கிடைக்கிது. ஏன்னா வந்து இங்கே வந்து ப்ரைவேட் என்டர்பிரைஸ் மாதிரி தான், எனக்கு யாரும் என்னை தடை சொல்கிறதுக்கு இங்கே கிடையாது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் திங்ஸ். நவ் we are going to see about features. So what are the features? What is the first point in features? It set up by act of parliament. So இதை வந்து யார் செட்டப் பண்ணுறா? இதை வந்து ஆக்ட் தானே வந்து செட்டப் பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டில் வந்து ஆக்டை பாஸ் பண்ணி அந்த ஆக்டுக்கு அப்ரூவ் வாங்கி அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசேஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து என்னென்ன சொல்லுது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பவர்ஸ் சொல்லுது, அப்புறம் ப்ரிவிலேஜஸ் என்னன்னு சொல்லுது, நீ என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த ஆக்ட் தான் சொல்லுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் த செகண்ட் பாயிண்ட்? This type of organization is wholly owned by the state. The government has ultimate financial responsibility and has the power to appropriate its profit, at the same time also bear the losses if any. So அப்படின்னா என்ன? இது வந்து wholly owned by the state. இதுதான் இதில் key point. ஸோ வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட் தான் வந்து இதை ஓன் பண்ணியிருக்கும். ஸோ வந்து இட் இஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அது யாருக்கு கீழே போகும் அப்படின்னா அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் போகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பாடி கார்ப்பரேட் sue or be sued its own name. இது ஏற்கனவே இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ கார்ப்பரேட்டுங்கிற போது கம்பெனி மாதிரி ஆகுது. ஸோ இட் கேன் sue or இட் கேன் be sued its own name. ஸோ அவங்களோட ஓன் அந்த பேர்லேயே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட்லி ஃபினான்ஸ்டு அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்படின்னா என்ன? இட் வந்து பாரோயிங்ஸ் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குது அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் நம்ம பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கலாம். த்ரூ ரெவின்யூஸ் are derived from sale of goods and services. It has the authority to use its revenue. ஸோ எனக்கு ஒரு ரெவென்யூ வருதுன்னா அந்த ரெவென்யூவை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட பிஸ்னஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னோட பப்ளிக்கு நான் வந்து என்ன கொடுக்கலாம்? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் வந்து விற்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட் கிவன் இன் திஸ்? படிங்க. accounting and audit procedure not same as government டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் பப்ளிக்கோட மணி யூஸ் பண்ணுறனால அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அப்படின்னு இருந்தது இல்லையா? அதே மாதிரி இங்கே கிடையாது. ஆனாலும் இங்கே அக்கௌண்டிங் இருக்கும், கண்ட்ரோலும் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கிடையாது, ஆனால் இங்கே வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவாம்மா? புரியுதா? Are you able to understand the point? Accounting and audit procedures are not as same as government department அப்படின்னு சொல்கிறாங்க. But you will be having it in a different way. It also not concerned with the central budget. ஸோ பட்ஜெட்டுக்கு கீழேயும் இது வராது. ஸோ பட்ஜெட்டுக்கு கீழே வராது, பப்ளிக் மணியை யூஸ் பண்ணாது. அதனால என்ன பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு வந்து பப்ளிக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் இவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் தனியாக they will be maintaining. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? இதுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ். ஸோ இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது. அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் என்னது? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு பார்த்தோம். இங்கே இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உங்களோட புக்கில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஆர்பிஐ ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஆர்பிஐ. யூடிஐ யுனைட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் யூடிஐ. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஓஎன்ஜிசி அப்படின்னா என்னது? ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஓகேவா? ஓஎன்ஜிசி. ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் statutory corporations. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபீச்சர்ஸ். ஸோ வாட் இஸ் தி ஃபஸ்ட்டு ஃபீச்சர்? நம்ம ஏற்கனவே படித்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். ஜென்ரலாக வி ஸ்டடிட் அபவுட் திஸ் ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன் இல்லையா? அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இது. என்னது? ஆக்ட் மூலயமா கொண்டு வருவாங்க. ஸ்பெஷல் பார்லிமெண்ட்டில்
ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வருவாங்க. அந்த ஆக்ட் என்ன செய்யும் அப்படின்னா இவங்களோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன செய்யலாம், பவர்ஸ் என்ன, ப்ரிவிலேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும். வாட் இஸ் தி செகண்ட் பாயிண்ட் வி சா? இது வந்து ஃபினான்ஷியலி ரெஸ்பான்சிபிள் தான், ஆனால் அட் தி சேம் டைம் இந்த லாஸ் எல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டோடதுக்கு தான் போகும். ஸோ இது யாரு கீழே இருக்குது? ஹோல்லி பை ஸ்டேட்டுக்கு கீழே இருக்குது இல்லையா? ஸோ ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வாட் இஸ் தி தேர்ட் பாயிண்ட்? பாடி கார்பரேட் அப்படின்னா என்ன? இட் கேன் சியூ ஆர் பி சியூட் இன் இட்ஸ் ஓன் நேம். வாட் இஸ் தி ஃபோர்த் பாயிண்ட்? இண்டிபெண்டன்ட்லி ஃபினான்ஸ்ட் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் நான் காசு வாங்கணும்னு இல்லை, நான் எங்கேருந்து வேணாலும் காசு வாங்கலாம். நான் ஓனாகவே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நான் சேல் பண்ணுறேன் இல்லையா, அந்தலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வருது இல்லையா, அதை கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்கோட மணி யூஸ் பண்ணாத காரணத்தினால இவங்களுக்கு என்ன கிடையாது? அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கு எப்படி இருக்குது? அவங்களுக்கு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கு அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது என்னது? நாட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது. இதோட எக்ஸாம்பிள் என்ன? ஆர்பிஐ, யூடிஐ, எல்ஐசி, ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் தீஸ் பாயிண்ட்ஸ். Can we move on to the next topic, Anna? So what is the next topic all about? Next topic is about the merits of this organization. So இதோட merits என்ன பாருங்க? Merits. It is independent in functioning. Independent in functioningனா என்னது? ஸோ வந்து அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இது நம்ம பார்த்தோம் இல்லையா? லிமிட்டேஷன்ஸில் அண்டர்டேக்கிங்கோட லிமிட்டேஷன் என்ன பார்த்தோம்? அவங்க நாட் ஃப்ளெக்சிபிள்னு பார்த்தோம். ஸோ இங்கே இவங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸோ இல்லை அதுக்கு முன்னாடி வாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன் பற்றி படிக்கும்போதே நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன படித்தோம்? தே ஆர் இண்டிபெண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள்னு படிச்சிட்டோம். அப்போ அந்த பாயிண்ட் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருது இங்கே வந்து இட் இஸ் அ மெரிட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ வந்து ஆப்ரேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்லலாம் எதுவுமே இதில் பெருசாக கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ த ஃப்ரீ ஃப்ரம் அன்டிசைரபிள் கவர்மெண்ட் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பிரச்சனை எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாது. ஏன் இன்டர்ஃபியர் பண்ணாது? ஏன்னா இது கவர்மெண்ட்டுக்கு கீழே கிடையாது, தனி ஆக்ட் கீழே இருக்கிறதுனால இது கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்ஸ் வந்து உனக்கு இருக்காது. பார்ட்டிஸ் மாறினாலும் இதில் அஃபெக்ட் பண்ணாது. அங்கே இருந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே அட்வான்டேஜஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், இங்கே கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது. இவங்களுக்கு ஓன் பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அதனால வந்து அதுவே ஒரு தனி பெனிஃபிட் தான். கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கலை, நான் வந்து மினிஸ்ட்ரிக்கு கீழே இருந்தால் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்கணும், ஆனால் எனக்குன்னு ஓன் பாலிசி இருக்குங்கிறது என்னோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தி ஃபோர்த் பாயிண்ட்டு? பவர் ஆஃப் கவர்மெண்ட் ப்ளஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இது நம்ம எங்கே பார்த்தோம்? ஃபீச்சர்ஸில் பார்த்தோம், இப்போ இதுலேயும் பார்க்குறோம். ஸோ பவர் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட்டோட பவரும் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் மூலிமா தான் வந்திருக்கேன். ப்ளஸ் எனக்கு வந்து நான் என்னோட காசை யூஸ் பண்ணிவிட்டு நான் டிபெண்ட்டாக வேலை செய்கிறேங்கிறதுனால நான் ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் மாதிரியும் இருக்கிறேன். ஸோ எனக்கு இது ரெண்டுமே வந்து என்னோட அட்வான்டேஜ். ஸோ வந்து 4 அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னா, ஸோ 4 மார்க்ஸில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அந்த 4 மெரிட்ஸ் என்னது? இண்டிபெண்டன்ட் இன் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா என்னது? நான் என்னுடைய சுயமாக என்னுடைய வேலைகள் என்னவோ அது நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய ப்ரெஷர் எனக்கு கிடையாது, கவர்மெண்ட் இதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்கங்கிறது செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னுடைய ஓன் பாலிசிஸ் வந்து இஸ் தேர். ஸோ மை ஓன் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ, நான் அதையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து தேர்ட் மெரிட். ஃபோர்த் என்னது? பவர் ஆஃப் கவர்மெண்ட் ப்ளஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னா என்ன? எனக்கு கவர்மெண்ட்டோட பவரும் இருக்குது, இனிஷியேட்டிவ் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைஸ் மாதிரி நான் தனியாக ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ்குள்ளெல்லாம் நான் இன்வால்வ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே என்னென்ன லிமிடேஷன்ஸ்னு பார்த்தோமோ இங்கே வந்து அதெல்லாம் மெரிட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்னென்ன? தேர் இஸ் ஒன்லி 4 limitations. வாட் ஆர் த 4 limitations?
ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நாட் என்ஜாய்டு. என்னடா இது ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களான்னு உங்களுக்கே டவுட் வரலாம். அப்படிலாம் இல்லை. வாட் இஸ் த திங் இஸ் இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் இங்கே வருது. என்ன இருக்கு ஆனால் இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டோட பிரச்சனைனாலேயே வந்து இவங்களால மோஸ்ட்லி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்தாலும் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட் மூலிமா ஒரு ஆக்ட் மூலிமா வருது இல்லையா, அந்த ஆக்ட் வந்து என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய ரூல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ரூல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும்போது உனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை, ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிறது தான் லிமிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி பேசலாம். மெரிட்ல இட் இஸ் ஹேவிங் ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு எழுதலாம், லிமிடேஷன்ஸ்லையும் ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அப்படின்னும் நம்ம எழுதலாம். ஓகேவா? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ என்னம்மா மெரிட்ல நோ கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இப்போ கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்களா? பட் அதே தான் இங்கே அங்கே என்னென்ன பாயிண்ட் எல்லாம் வந்து மெரிட்ல போட்டோமோ அது அப்படியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டிமெரிட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் எப்பயுமே இருக்குது. ஏன் அப்படின்னா இது கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால மேஜர் டிசிஷன்ஸ் வந்து ஃபண்டு மூலிமா இன்வால்வ் ஆகுறதுனால பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா நிறைய காசு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, கவர்மெண்ட்டோட இதுக்கு கீழே பப்ளிக்கு கீழே தானே வருது, பப்ளிக்கோட மணியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நீங்கள் யார்கிட்ட இருந்து வேணால் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் ரைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்கும்போது ஸோ பப்ளிக் கேன் ஆல்சோ பி இன்வால்வ் அப்படிங்கும்போது இங்கே கரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட்? கார்ப்பரேஷன் போர்ட் கர்ப்ஸ் டிலே இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, ஸோ இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க இந்த ஆக்ட் மூலிமா. ஸோ அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா தே வில் அப்பாயிண்ட் அ கார்ப்பரேஷன் போர்ட். இன் தட் கார்ப்பரேஷன் போர்ட் வாட் தே வில் கிவ் இஸ் they will have many advisors. These advisors will give advice how to function, what to do, what not to do அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு சில அட்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கார்ப்பரேஷன் போர்டே வந்து ஃபஸ்ட்டு லிமிட்டேஷனில் வரும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போடலாம், இஃப் யூ ஆர் ட்ரைங் டு என்டர் இன் டு கான்ட்ராக்ட் ஆர் மேக் எனி டிசிஷன் தே வில் பி கர்பிங். அப்படின்னா கர்பிங்னா ஸ்டாப் பண்ணுறது, தே வில் நாட் அலோவ் யூ டு டூ அப்படிங்கிறதா கர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஸ்ட்ரெயின் ஃப்ரம் டூயிங், RESTRAIN, restrain from doing அப்படின்னா ஸ்டாப்பிங் ஃப்ரம் டூயிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த போர்டுன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த போர்டில் யார் இருக்காங்க, அந்த போர்டில் வந்து ஒரு சில அட்வைசர்ஸ் இருக்காங்க. அந்த அட்வைசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக நீ ஏதாவது டிசிஷன் எடுத்தாலோ இல்லை கான்ட்ராக்ட்குள்ளே போனாலோ தே ஆர் நாட் அலோவிங் யூ டு என்கரேஜ், தே ஆர் நாட் என்கரேஜிங் யூ, தே வில் நாட் அலோவ் யூ டு டூ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீ அதை தான் கேட்கணும், ஏன்னா இது கவர்மெண்ட்டு வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் புதுசாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலோ இல்லை ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் தேர் இஸ் கெட்டிங் அ பிக் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிலே in actions ஆகுது. These are all the limitations of statutory corporation. So can we just recollect these points ma? So what is the limitations of statutory corporation? Just recollect. First point, operational flexibility is not enjoyed. இருக்கு ஆனால் இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதான் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாது. கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது, நிறையா அமௌண்ட்டு ஹியூஜ் அமௌண்ட் இன்வால்வ் ஆகிறதுனால கவர்மெண்ட் கண்டிப்பாக தலையிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரப்ஷன் எப்பயுமே இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலும் அப்பப்போ வருது, அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கும் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதுனால கரப்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து தனியாக ஒரு கார்ப்பரேஷன் போர்டுன்னு ஒன்று அமைக்கிறாங்க இவங்களுக்காகவே. அந்த கார்ப்பரேஷன் போர்டில் யார் இருப்பாங்க, அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அந்த அட்வைசர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புது கான்ட்ராக்டோ இல்லை டிசிஷனோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தே ஆர் நாட் அலோவிங் யூ டு டூ, தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் யூ டு டூ, ரிஸ்ட்ரெயினிங் ஃப்ரம் டூயிங் அன் ஆக்ட், அதுக்கு பேர் தான் கர்ப்ஸ். ஸோ கர்ப் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா தேர் இஸ் அ டிலே இன் action. ஸோ உங்களோட ஆக்ஷன்ஸில் எல்லாமே வந்து டிலே ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட்
statutory corporation. So we have completed about undertaking, departmental undertaking and statutory corporation. Now I will give you just 10 seconds for you. We'll just recollect, just visualize about this undertaking and about this statutory corporation. Okay வாமா? ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 seconds இதில் என்ன இருக்குது இதில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீகலெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போது அண்டர்டேக்கிங்கில் என்னென்னலாம் இல்லையோ அது இங்கே இருக்குது. அங்கே இண்டிபெண்ட் கிடையாது, இவங்க இண்டிபெண்ட். ஓகேவாம்மா? அங்கே கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை. அங்கே கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் தான் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே அண்டர்டேக்கிங்கில் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷனில் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. அங்கே பப்ளிக் மணி யூஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே ஓன் டிசிஷன் எடுக்க முடியாது, இங்கே ஓன் டிசிஷன் எடுக்கலாம். அங்கே கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இங்கே உங்களோட ஓன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையாம்மா? ரிஸ்கி ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க, இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து எது வேணாலும் அவங்க இஷ்டப்படி எடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் திஸ் ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன், வாட் இஸ் திஸ் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையாம்மா? அந்த பேராகிராஃபில் நீங்கள் என்ன பேராகிராஃபாக படிக்கிறீங்களோ அந்த பேராகிராஃபை வந்து பிரித்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கறது தான் ஃபீச்சர்ஸ். சேம் பாயிண்ட் மோஸ்ட்லி சிமிலரான பாயிண்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கூட ஆட் ஆகிருக்கலாம். பட் அந்த பேராகிராஃபில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸில் இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே தூக்கி மெரிட்ஸ்லையும் டிமெரிட்ஸ்லையும் போட்டால் மெரிட்ஸ் அண்ட் லிமிடேஷன் முடிஞ்சிச்சு. வெரி வெரி ஈஸியஸ்ட் சாப்டர்மா. இது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா, அந்த கான்செப்டில் நீங்கள் மெயினாக புரிஞ்சிக்க வேண்டியது ஃபீச்சர்ஸ் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த மெரிட்ஸில் வந்து டிமெரிட்ஸ்லையும் என்ன எழுதுறது அப்படின்னா, அந்த ஃபீச்சர்ஸில் எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக தெரியுதோ அதெல்லாம் மெரிட்ஸில் எழுதணும், எதெல்லாம் வந்து நெகட்டிவாக தெரியுதோ அதை அப்படியே டிமெரிட்ஸில் எழுதணும். சரியா? ஸோ ஒரே பாயிண்ட்டை நம்ம வந்து பாசிட்டிவாகவும் எழுதலாம், நெகட்டிவாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஒரு எக்ஸாம்பிள் தட்டுமா? ஸோ கவர்மெண்ட்டோட கம்பெனி, கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே வந்து செக்யூர்டாக இருக்குது, நேஷ்னல் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்டில் சொன்னாங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கவர்மெண்ட் வந்து எல்லாமே இது இருக்கிறதுனால ஃபண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டோடது, பார்லிமெண்ட் கீழே வருது, இதெல்லாமே கவர்மெண்ட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட்டை பற்றி அட்வான்டேஜாக சொல்லியிருந்தாங்க. அதே இதை டிஸ்அட்வான்டேஜில் என்ன சொன்னாங்க? கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு தடவையும் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது, அதனால எங்களுக்கு டிலே ஆகுது, ஃப்ளெக்சிபிளாக கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவர்மெண்ட்டை பற்றி நெகட்டிவாக அப்படியே வந்து நம்ம டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லி மெரிட்ஸில் எழுதிடுறாங்க. ஸோ வந்து ஃபீச்சர்ஸில் இருக்கிற மெரிட்ஸ் எல்லாமே ஃப்ரீடம், இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அதனால இது பண்ண முடியும், அது பண்ண முடியும், அப்படி இப்படி இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு இருக்குது, இனி அப்புறம் வந்து ப்ரைவேட் என்டர்பிரைஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறது தான் மெரிட்ஸு. அப்படியே வந்து இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக வந்து லிமிடேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வெரி வெரி ஈஸி டாபிக். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தடவை வந்து நான் ஒரு தடவைக்கு 2 தடவை நான் சொல்லி கொடுக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், isn't it? So you will be able to understand the concept very clearly. Only thing you have to do is you have to go and revise, that's all. Go to home or you just go close this video after this video gets complete, then go back to your book, revise it once again, close your book, try to close your eyes and recollect. Don't sleep in between, okay? You should not sleep. மேம் வந்து ரீகலெக்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணணும். எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கீ பாயிண்ட்ஸு. இதெல்லாம் வந்து இப்படி எழுதுனா மார்க் வராது. இது வந்து கீ பாயிண்ட்ஸ் கண்ணா. வாட் எவர் ஐ எம் கிவிங் யூ இஸ் கீ பாயிண்ட்ஸ். திஸ் கீ பாயிண்ட்ஸ் வில் நாட் கிவ் யூ மார்க்ஸ். ஒன்லி திஸ் இஃப் யூ ரைட் யூ வில் நாட் கெட் எனி மார்க். யூ ஹாவ் டு ரைட் இட் இன் அ சென்டென்ஸ்.
கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் வந்து கவர்மெண்ட் ஆஸ் there is government interference, ஸோ this is a limitation. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மெயின் வேர்டு வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். யூ ஹாவ் டு டெவலப் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கோம்ல இங்கிலீஷில், அதை வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட் அண்ட் தென் யூ ஹாவ் டு follow this instructions and then you have to create a sentence. அப்போதா this will be getting complete, then only you will get full marks, இல்லைனா வந்து your marks will be reduced. So now we can go for the next topic. Okay, so hope we had a good recollection about both these topic. Now we are going to the new topic. It is called as government companies. Okay, so now we are going to see about government companies, the last topic of this heading. So வந்து இந்த மூணு தான் இருக்குது. இந்த மூணில் 2 முடிச்சிட்டோம், இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு this session will be getting closed. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம we will be seeing other topics. Okay மாமா? So now shall we start this topic? Yes, go to the topic. What is a government company? The word itself உனக்கு தெரியுது, it is a கம்பெனி இல்லையா? ஸோ கம்பெனின்னு வந்துட்டாலே என்ன வரணும்? கம்பெனினாலே இட் இஸ் கம்மிங் அண்டர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்போ யார் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பா? கம்பெனிஸ் ஆக்ட் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்டு? ரெஜிஸ்டர்ட் அண்ட் கவர்ன்டு பை தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட். சி, இப்போ உனக்கு யார் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நான் கேட்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் அண்டர்டேக்கிங் எடுத்துக்கலாம். அண்டர்டேக்கிங்கில் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணா? பார்லிமெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணா? மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணாங்க இல்லையா? நெக்ஸ்ட் வந்து கார்பரேட்ஸ் பார்த்தோம், ஸ்டாட்டுட்டரி கார்பரேட் பார்த்தோம். ஸ்டாட்டுட்டரி கார்பரேட்டை யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா? ஸ்பெஷல் ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணா? அந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னா? அதே ஸ்பெஷல் ஆக்ட் தான் சொன்னிச்சு. இப்போது கம்பெனிஸ் எடுத்துக்கிறீங்க. கம்பெனிஸ் வந்து எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் ஆகுது? கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போது இந்த கம்பெனிஸ் ஆக்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து சொல்லும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் அதுக்குள்ளே தான் பண்ணணும். அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து இட் வில் பி கவர்னிங் யூ. ஸோ இப்போ வந்து 1956 புக்கில் கொடுத்துருக்காங்க. அது பழைய கம்பெனிஸ் ஆக்டோட பேர். இப்போ புது கம்பெனிஸ் ஆக்ட் வந்துருச்சு. புது கம்பெனிஸ் ஆக்டோட பேர் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகேவா? ஸோ 13ங்கிற ஆக்ட் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் தட் இன் யுவர் புக் ஆல்சோ. ஸோ நவ் வாட் இஸ் த திங் they are saying? So these are established for purely business purpose. எதுக்காக இந்த கம்பெனி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா பியூர்லி பிஸ்னஸ் பர்பஸ், வேறு எந்த பர்பஸும் கிடையாது. நான் வந்து பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனினால என்ன வந்து இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் செக்டார் இருக்காங்க இல்லையா, சோல் ப்ரொப்ரேட்டர், பார்ட்னர்ஷிப்பு, அவங்க அப்புறம் வந்து கம்பெனிஸ், ரிலையன்ஸ் அம்பானி அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புளோட காம்பீட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனிஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நாங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு ஈடாக கவர்மெண்ட் கம்பெனிஸ் வராங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி? கனா திஸ் 4th பாயிண்ட் இஸ் யோர் டெஃபினிஷன்மா. ஸோ நீங்கள் அந்த டெஃபினிஷனை அப்படியே தான் எழுதணும். இஸ் வாஸ் த கூட மாற்றக்கூடாது. டெஃபினிஷன் இஸ் அ டெஃபினிஷன் விச் யூ ஹாவ் டு ரைட் and you should not mug up. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து பொறுமையாக ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 1956 கிடையாது, 2013. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a government company means a company அப்படின்னா என்ன? government company means a company. ஸோ இது ஒரு கம்பெனி அப்படிங்கிறாங்க. in which not less than 51% of paid up capital is held by central government or by state government. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? இது ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னம்மா? இட் மீன்ஸ் இட் இஸ் அ கம்பெனி. ஓகே, இன் விச் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் நாட் லெஸ் தேன் 51%னா மினிமம் 51% ஆவது பெய்டப் கேபிட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 51% ஆவது மினிமம் இருக்கணும் அப்படின்னா என்னாச்சு? மெஜாரிட்டி ஆகிடுச்சு. 50-50னா வந்து ஈக்குவல் கண்ணா. 51 அப்படிங்கும் போது 1% ஜாஸ்தி இருந்தாலும் மெஜாரிட்டி. ஸோ மேஜர் ஹோல்டிங் வந்து யாருக்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ பெய்டப் கேபிட்டல் அப்படின்னா என்ன?
கேபிட்டல் அப்படின்னா முதலீடு இல்லையாமா, ஜென்ரலாகவே நீங்கள் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தெரியும் கேபிட்டல்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் முதலீடு. ஃபார் த பிஸ்னஸ் யூ நீட் சம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ தான் உனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு போடுற முதலீடுக்கு பேர் கேபிட்டல். ஸோ அதே வந்து கம்பெனிஸ் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூடு கேபிட்டல், பெய்டப் கேபிட்டல், சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னு ஏகப்பட்ட கேபிட்டல் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸில் தனித்தனியாக படிப்பீங்க. பெய்டப் கேபிட்டல் அப்படின்னா எவ்வளோ வந்து காசு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா, காசு வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து பெய்டப் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க. ஸோ பெய்டப் கேபிட்டலுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு உங்களுக்கு தெரியும் கம்பெனிஸ் அப்படின்னாலே ஷேர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஷேர் வாங்குறது, விற்கிறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நிஃப்டி அதெல்லாம் வந்து பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம் இல்லையா. ஸோ ஒரு ஷேர் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட ஒரு பங்கு. ஓகேவா, ஸோ அந்த ஷேர் அப்படிங்கிறது தான் வந்து கேபிட்டலாக வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம கேபிட்டல் ஒரு பெரிய கம்பெனியில் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் வில் நீட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி. கொஞ்சம் பேரை வச்சு அதை வந்து பண்ண முடியாது, நிறைய பேர்கிட்டேருந்து காசு வாங்க போகிறோம். ஸோ எல்லார்கிட்ட இருந்தும் காசு வாங்குறதுக்கு பேர் தான் ஷேர். உன்னோட பங்கு எவ்வளோ, ஷேர்னா என்னமா தமிழில் பங்கு, சரியா, அதனால தான் அதுக்கு பேர் பங்கு சந்தை அப்படின்னு வந்தது. ஓகேவா, ஸோ அந்த ஷேரோட வேல்யூ அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஷேரோட விலை 10 ரூபா அப்படின்னா நீ வந்து அந்த கம்பெனிக்கு 10 ரூபா முதலீடு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த 10 ரூபா ஷேருக்கு நீ வந்து இப்போதைக்கு எனக்கு இந்த கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு இப்போ 7 ரூபா கொடு, நான் அப்புறமா 3 ரூபா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, இப்போதைக்கு 7 ரூபா கொடு, அப்புறமா 3 ரூபா வாங்கிக்கிறேன், எனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ 10 ரூபா தான் கொடுக்கணும், ஆனால் நீ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்க, 7 ரூபா தான் கொடுத்துருக்க. ஸோ அந்த 7 ரூபா கொடுத்துருக்க இல்லையா, அதுக்கு பேர் தாம்மா பெய்டப் கேபிட்டல். புரியுதாம்மா? இப்போ நீ எவ்வளோ ஷேரோட வேல்யூ எவ்வளோமா, 10 ரூபா, ஆனால் நீ எவ்வளோ கொடுத்துருக்க, இப்போதைக்கு நீ 7 ரூபா தான் கொடுத்துருக்க. அப்போ அந்த 7 ரூபாய்க்கு பேர் தான் பெய்டப் கேபிட்டல். ஸோ அந்த பெய்டப் கேபிட்டல் வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மொத்தமாக வந்திருக்கிற காசு எவ்வளோ வந்திருக்கோ அந்த காசில் 51% இருக்கணும், இல்லைனா 51%க்கு மேலே இருக்கணும். 51லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ வேணால் இருக்கலாம். 51, 52, 53, 65, 68 அந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் இருக்கலாம். ஆனால் மினிமம் 51% கவர்மெண்ட்டோடைய கேபிட்டலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக, இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து. ஓகேவா, partly by central government or partly by one or more state government. Underline that word, one or more state government. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்கணும்னு கிடையாது, நிறையா. இப்போது தமிழ்நாடு ஸ்டேட்டு, கர்நாடகா ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட், 3 ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ கவர்மெண்ட் இது வேணாலும் இது பண்ணலாம். சரியா, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு பாருங்கள். ஷேர்ஸு பர்ச்சேஸ்டு இன் நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஷேர் வந்து இதுக்கும் வந்து ஷேர் இருக்குது, பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து பப்ளிக் கிட்டேருந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபண்டை இல்லையா. அந்த பப்ளிக் கிட்டேருந்து நம்ம வாங்குகிற ஃபண்டை யாரோட பேரில் வாங்குகிறோம் அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பேரில் தான் நம்ம இதை வாங்குகிறோம். ஓகேவா, சரி, இப்போ வந்து இந்த இதோட since the government is the major shareholder, கவர்மெண்ட் தான் நம்ம இதில் மேஜர் ஷேர் ஹோல்டர். ஏன் 51%க்கு மேலே வந்து அவங்க தான் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் மேஜரான பர்சன். அவங்க மேஜரான பர்சன் அப்படிங்கிறதுனால தான் இந்த கம்பெனிக்கு பேர் என்ன வந்துச்சு, கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு வந்தது. 50% மேலே அவங்களுடைய ஈடுபாடு தான் இருக்குங்கிறனால தான் அதுக்கு பேர் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சா? மறுபடியும் ஒரு தடவை சீக்கிரமாக ரீகலெக்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா? இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் என்ன சொல்லும், அந்த ப்ரொவிஷன்ஸ், அந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிற ப்ரொவிஷன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ரூல்ஸ் தான் வந்து சொல்லும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி நீங்கள் நடந்துக்கணும், கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ப்ரொவிஷன் சொல்லும். சரியா, அடுத்தது வந்து இந்த 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 கம்பெனிஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க, பியூர்லி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். எந்த பிஸ்னஸ் பர்பஸு, என்ன பிஸ்னஸ் பர்பஸில் என்ன பண்ண போகிறீங்க, அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா,
ப்ரைவேட் செக்டாரோட காம்படிஷன் போடுறதுக்காக நம்ம வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னது டெஃபினிஷன். என்ன டெஃபினிஷன்? கவர்மெண்ட் கம்பெனினா என்ன? நாட் லெஸ் தேன் 50. இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் 51% மேலே காசு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேரை யார் பேரில் வாங்க போகிறோம்? பிரசிடெண்ட்டோட பேரில் தான் வாங்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஸோ இது சின்ஸ் இந்த கவர்மெண்ட் கம்பெனி வந்து நிறையா ஷேர் வந்து மோர் தேன் 50%, அதாவது 51 மெஜாரிட்டி ஆஃப் த ஹோல்டிங் வந்து கவர்மெண்ட்டோட கீழே வரனால தான் இதுக்கு பேர் கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது என்னது? ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? கிரியேட்டட் பை கம்பெனிஸ் ஆக்ட். இப்போ தான் நம்ம பார்த்தோம். நான் சொன்னேன் இல்லையா, நல்லா ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ என்ன அங்கே படித்தோமோ அதையே தான் இங்கே படிக்க போகிறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் கிரியேட்டட் பை கம்பெனிஸ் ஆக்ட் 2013. சரி, இது வந்து கம்பெனின்னு சொல்லியாச்சு. கம்பெனின்னு வந்தாலே அது என்னதுமா? இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா, இல்லையா? ஸோ அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் வந்துட்டாலே அவங்களுடைய பேரில் நம்ம ஸ்யூ பண்ணலாம், இல்லைனா வந்து அவங்க நம்மளை ஸ்யூ பண்ணலாம், இல்லை நம்ம அவங்கள ஸ்யூ பண்ணலாம். ஸ்யூனா என்னது? கேஸு ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வாட் இஸ் த தேர்ட் பாயிண்ட்டு? த கம்பெனி கேன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் அண்ட் அக்வயர் தி நேம், அக்வயர் இட் வித் ஓன் நேம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஓன் நேம் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? ஒன்று கேஸ் போடலாம், இன்னொன்று என்னது? ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், இல்லையா? ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், கடன் கூட வாங்கலாம். சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னது? மேனேஜ்மெண்ட் ரெகுலேட்டட் பை ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இதை வந்து நம்ம வந்து ஃபீச்சர்ஸில் வந்து பார்க்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் பாயிண்டில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் படி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. எல்லா இதுலேயுமே பாருங்கள், பப்ளிக் செக்டர் கீழேயுமே பாருங்கள் அந்த எம்ப்ளாயீஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்டர்டேக்கிங்கில் எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா? எஸ். இதே வந்து ஸ்டாட்யூட்டரி கார்ப்பரேட்டில் எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா? நோ. அதே மாதிரி தான் இங்கேயும் எம்ப்ளாயீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே, அவங்க எப்படி அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா MOA AOA அப்படின்னு சொல்லியிருக்கேன். MOA அப்படின்னா என்னென்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். AOA அப்படின்னா என்னென்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த மெமரண்டமும் ஆர்டிகல்ஸும் தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட். மெமரண்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லுன்னா இந்த கம்பெனி பற்றி சொல்லும். நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி, அந்த கம்பெனியை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸுமே வந்து என்னை வந்து யாரெல்லாம் வந்து என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸு, எனக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்க, என்னை யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எதுமா கொடுக்கும்? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் கொடுக்கும். AOAன்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லும் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி. இந்த கம்பெனியில் நான் எதெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குமா லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறது என்னது? AOA. சரியா? ஸோ இந்த MOAவும் AOAயும் வச்சு தான் எம்ப்ளாயீஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் வந்து இங்கே எம்ப்ளாயீஸை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கம்பெனிக்கு ஆடிட் இருக்கா? எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை பார்க்குறோம். இதில் ஆடிட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். எஸ். Except from accounting and audit procedure, auditor appointed by central government and report is presented in parliament. சரி, இப்போ இதில் ஆடிட்டிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் ஆடிட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிக்கு, அதாவது
கவர்மெண்ட்டோட அந்த இது இருந்தது இல்லையா, அண்டர்டேக்கிங்கில் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. ஸோ அங்கே இருக்கிற மாதிரி இங்கே கிடையாது. தே ஆர் எக்ஸம்ட் அப்படின்னா தவிர்த்துட்டாங்க, இல்லை ஃப்ரம் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர், அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் என்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆடிட்டரை இவங்களுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் கம்பெனியை வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு நார்மல் ஆடிட்டர்ஸ் கிடையாதுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற ஆடிட்டர் வந்து இவங்களை ஆடிட் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா இந்த கம்பெனி எப்படிலாம் வேலை செய்யுது, என்னெல்லாம் பண்ணுது, கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவர் செக் பண்ணிவிட்டு ஆடிட்டர் வந்து ஒரு ரிப்போர்ட், ஆடிட் ரிப்போர்ட்னு கொடுப்பாரு. அந்த ரிப்போர்ட்டை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள், பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. சரியா? ஸோ கவர்மெண்ட்டோட இதுவும் இதில் இருக்குது. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு ஃபண்டு. இந்த ஃபண்டுங்கிறது வந்து காசு வந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டும் காசு கொடுக்குது இல்லையா. 51% ஆஃப் பெய்டப் கேபிட்டல் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் ஷேர் ஹோல்டிங்கில் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டை தவிர வேறு யார் வேணாலும் பண்ணலாம், பப்ளிக் பண்ணலாம், ப்ரைவேட் பண்ணலாம், நீ பண்ணலாம், நான் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ மீதி இருக்கிற 49% இருக்கு இல்லையா, அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃபண்டிங் வந்து 2 பேர் மூலிமா வருது. ஒன்று கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டிங், இன்னொன்று வந்து ப்ரைவேட் ஷேர் ஹோல்டிங். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபீச்சர்ஸோட பாயிண்ட்ஸ். ஸோ கேன் we recollect the features ma? Once again we will recollect the features very quickly. We are going to recollect. Okay ma? So first point, இது created by Indian Companies Act. ஏற்கனவே நம்ம first point பார்த்தது தான். இது வந்து sue and sued by own name. அதுக்கப்புறம் அந்த own name வச்சு வேறு என்ன பண்ணலாம், சொத்து வாங்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுது. எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ் வந்து MOA அண்ட் AOA மூலிமா தான் கொண்டு வரோம். அந்த MOA AOAங்கிறது என்னது, கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது தான் MOA AOA. ஸோ அதுக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஆடிட் இருக்கான்னு கேட்டால் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இங்கே தனி ஆடிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்டு, ஃபண்டு. இப்போ வந்து இந்த காசு எப்படி வருது அப்படின்னா 51% கவர்மெண்ட் காசு கொடுத்துரும், 49% ப்ரைவேட் பர்சன் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் features. So now we are going to see about merits. So merits and limitations சொல்லிட்டா இந்த topic முடிஞ்சிரும். We are going to complete this topic. So we are going for the merits. Come on. So here is the merits and limitation. We are going to see just 7 more points. So merits. What is the merits? இங்கே no separate act in parliament required. இங்கே பாருங்க ஹைலைட்டான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எதோட லிங்க் ஆகுது, போன தடவை பார்த்தா ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷனில் ஸ்பெஷல் ஆக்ட் போடணும். இங்கே ஆக்ட் வேணுமா, வேண்டாம். ஏன் வேண்டாம், கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு கீழே தானே இருக்குது, தனியாக ஒரு ஆக்ட் போட வேணாம், இருக்கிற ஆக்ட்டுக்கு கீழேயே தான் வருது. ஸோ செப்பரேட் ஆக்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக சொல்லியிருக்காங்க. இது செப்பரேட் லீகல் என்டிட்டி. நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அண்டர்டேக்கிங்கு கவர்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் வந்து லீகல் என்டிட்டி தான், ஆனால் இண்டிபெண்ட் கிடையாது. ஆனால் இது வந்து இண்டிபெண்டான லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, அட்டானமி இன் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ். அப்படின்னா என்னது, அங்கே டிசிஷன் எடுக்கிறது கஷ்டம். எங்கே டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கில் மினிஸ்ட்ரிக்கிட்ட போய் கேட்டு ஓகே சொல்லி அதுக்கப்புறம் தான் செய்யணும். இங்கே அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஏதாவது டிசிஷன் வேணுமா, MOA AOAல ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்டோட ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிவிட்டு ஈஸியாக நீ வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரீசனபிள் ப்ரைஸ் ஹைஃபன் கர்ப்ஸ் அன்ஹெல்தி பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தரமான ப்ராடக்டாகவும் இருக்கும், ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரீசனபிள் ப்ரைஸ். இப்போ இந்த ரீசனபிள் ப்ரைஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரைவேட் பீப்புள் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன். இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு இல்லை பெட்ரோல் எல்லாமே ரிலையன்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோ ஏன் ஜியோ நெட்வொர்க் மட்டும்தான் வேலை செய்யும், வேறு எந்த நெட்வொர்க்கும் வேலை செய்யாதுன்னு வச்சுக்கோ. ஜியோக்காரன் எவ்வளோ காசு கேட்குறானோ நம்ம அது கொடுத்தாகணுமா இல்லையா, கரெக்டாக இருக்கணும். ஸோ அவன் எவ்வளோ வேணால் வைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் கம்பெனி வந்து அவங்களோட காம்படிஷன் போடுறாங்க.
இப்போ கவர்மெண்ட் கம்பெனியோடது பிஎஸ்என்எல். ஸோ ஜியோவும் பிஎஸ்என்எல்லும் வேலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கோவேன். இப்போ ஜியோ கம்பெனிக்கார 100 rupees வைக்கிறான்னு வச்சுக்கோ. ஃபார் வந்து 1 day நீ வந்து நெட் யூஸ் பண்ணுறதுக்கு 100 rupees வைக்கிறான்னு வச்சுக்கோ. இப்போ கவர்மெண்ட்டோட கம்பெனி தான் பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் வந்து இப்போ வந்து இல்லை, நீங்கள் வந்து நார்மல் டேரிஃப்லேயே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜியோ கம்பெனிக்காரங்களோட கஸ்டமர் எல்லாருமே எங்கே போயிடுவாங்க? பிஎஸ்என்எல் போயிடுவாங்க இல்லையா? ஸோ ப்ரைஸிங்கை வந்து அவங்க வந்து மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை ரீசனபிளாக ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நியாயமான விலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனி இருக்கிறதுனால ப்ரைவேட் கம்பெனி வந்து ரீசனபிளாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, இந்த 2 காம்படிஷனுமே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காம்படிஷன் என்ன, 2 பேரில் யார் போட்டி போடுறாங்க இல்லையா, கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் போட்டி போடுறாங்களோ அந்த போட்டி வந்து ஹெல்த்தியாக இருக்குது, பிஸ்னஸ் எல்லாமே நியாயமாக நடக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாமா? லிமிடேஷன்ஸ் என்னது? கம்பெனிஸ் ஆக்ட் டஸ் நாட் ஹேவ் ரெலவென்ஸ். ஸோ என்னதான் நீ சொல்லு, கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே வந்து ரிலவெண்ட்டாக வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் கவர்மெண்ட் இஸ் தி ஒன்லி ஷேர் ஹோல்டர் இன் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ், தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து இது பண்ணுறதில்ல. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி தான், ஏதாவது 51% மினிமம் இருக்கணும்னு சொன்னேன், ஆனால் 100% கூட வந்து கவர்மெண்ட்டே பண்ணலாம். புரியுதாம்மா? ஷேர் ஹோல்டிங் வந்து மினிமம் 51% இருக்கணும், மேக்ஸிமம் 100 வரைக்கும் போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 100 வரைக்கும் வந்து சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே வந்து தலையிட்டிருப்பாங்க. அப்போ அவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டிங் ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணியிருக்காங்கங்கும் போது சில டைம் அவங்க வந்து கம்பெனிஸ் ஆக்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட் ஆன்சரபிள் டு பார்லிமெண்ட். ஸோ இது வந்து என்ன, கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வரனால இவங்க பார்லிமெண்ட்டுக்கு கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது யோசிச்சு பாருமா, கவர்மெண்ட் தான் வந்து ஒரு 100% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த கவர்மெண்ட் கம்பெனியில் மினிமம் 51% பண்ணலாம், மேக்ஸிமம் 100% பண்ணலாம். கரெக்டாக? சரி, இப்போது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த காசு யாருது? மக்களோடது. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த மக்களுடைய காசை பயன்படுத்துகிறதா இருந்தால் மக்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக அவங்க பதில் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லணும், பார்லிமெண்ட்டில் போய் பேசணும், அந்த மாதிரி தான் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வந்துருச்சுன்னா பார்லிமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்களுக்கு நான் இந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ என் காசை நீ யூஸ் பண்ணுற, ஆனால் நீ எனக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது பிக்கெஸ்ட் லிமிட்டேஷன். புரியுதாமா? நெக்ஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இது கவர்மெண்ட் கம்பெனிங்கிறதுனால கவர்மெண்ட்டோடைய இஷ்டப்படி தான் வந்து இது நடக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு லிமிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருப்பி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். மெரிட் என்னது அப்படின்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு கீழே தனி ஆக்ட் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் ஆக்டில் தான் வருது. ஸோ இது ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. இந்த டிசிஷன் எல்லாமே வந்து அவங்க இஷ்டப்படி அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக இருக்கும், அதனால வந்து ப்ராக்டிஸ் அந்த ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும், ப்ரைவேட்டுக்கும் பப்ளிக்குக்கும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் மெரிட்ஸு. டிமெரிட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், கம்பெனிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே தான், கவர்மெண்ட்டே மோஸ்ட்லி ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சு அப்படின்னா, ஃபுல் காசுமே கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா கவர்மெண்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்டெல்லாம் ஃபாலோ பண்ணாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காசு இவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காசுக்கான பதில் வந்து பார்லிமெண்ட்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னது, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யார் இதை வந்து கவர்ன் பண்ணுறா, இது யார் வந்து கண்ட்ரோலில் இருக்குன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே லிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ் பற்றி இவங்க சொன்னதில் வந்து எம்ஓஏ ஏஓஏன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கீழே வர்ற எம்ப்ளாயீஸ் எல்லோரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனிக்கு கீழே வர்ற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். சரியா? அந்த பாயிண்ட் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஸோ வி ஹவ் சீன் டுடே ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனி. In next video we will see the further chapters. Okay children,
So till then you will be keep on revising the subject. I hope you understood. Now இந்த வீடியோ முடிஞ்ச உடனேமே ஒரு 15 minutes பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் போய் புக் எடுத்து வச்சு படிங்க. ஓகேவா? அந்த சாப்டர் ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன வரைக்கும் எடுத்துருக்கோ அது வரைக்கும் ரீட் பண்ணிவிட்டு புக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் அந்த பேஜும் என்னோட கீ பாயிண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். புரியுதா? கீ பாயிண்ட் எல்லாமே ஞாபகம் வர மாதிரி நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலை வேணால் செய்யுங்க. மிஞ்சி போனால் இட் வில் டேக் ஒன்லி ½ an hour கண்ணா, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ have a reading about this. Just spend half an hour for this and you will be able to make up the subject. நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டடி மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இருக்காது. I am very sure about this. Okay, so we'll meet up in the next class. Till then, take care and bye children.